சீலாக்கோ, வா பத்மா, வா வா. என்ன காலையில இந்த பக்கம் வந்திருக்க? ஏன் உன் புது மருமவா காப்பி தண்ணி ஒன்று போட்டு தரலையாகும்? எப்படி சீலாக்கோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேல? ஆமா, பின்ன நீ தேவையில்லாம காலையிலேயே வீட்டு பக்கம் வர மாட்டியா? சரி சரி, அதனால வருத்தப்படாத. நான் என் மருமகிட்ட சொல்லி உனக்கு சேர்த்து காப்பி போட்டு கொண்டாட சொல்ல. மருமலே, மருமலே, இந்த பக்கத்து வீட்டு பத்மா வந்திருக்கா, அவளுக்கு சேர்த்து ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டானா? சரிங்க தே, இந்த கொண்டாடுறேன். ஏக்கா, நம்ம மாலா இருக்கல்ல, அவளுக்கு பையனுக்கு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சு. அவன் மருமவ எப்படியோ? அந்த பிள்ளைக்கு குடும்பம் ஒன்றும் சரியில்லைன்னு அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமாட்டி, நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன் பாத்துக்க. அதுவும் இல்லாம அந்த பிள்ளை வேற ஏதோ ஒரு பையனையும் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அது வீட்டுக்கு பிடிக்காம அவசர அவசரமா இங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனையும் பேச்சு அடிபட்டு. மாலா கடையில போய் ஒரு புடவை எடுக்கணும்னா கூட நல்லா யோசிச்சு தானே எடுப்பா. பையனுக்கு எப்படிதான் இப்படி யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் தெரியலையே. பையனுக்கு பொண்ணு ஒண்ணு கிடைக்கலன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தா, அதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போல. எத்தை, இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. எத்தை, நீங்க ரெண்டு பேரும் பேசவே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அடுத்தவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லது பாவனி பைபிள்ல எழுதியிருக்கலாத்தே. தினமும் கோயிலுக்கு போறிய, தினமும் வீட்டுல உட்காந்து பைபிள் வாசிக்கிறிய, அப்படி இருந்த பிறக்கும் இப்படி அடுத்தவளை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. பத்மாக்கா பைபிள் படிக்கிறது கிடையாது, அதனால அவியலுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம தினமும் பைபிள் படிக்கிறோம். நம்மளும் அவிய கூட சேர்ந்துட்டு இப்படி அடுத்தவளை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லலாமாத்தே? நம்ம தானே பத்மாக்கா போல உள்ள ஆளுகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நம்மளே இப்படி அவியல கூட சேர்த்து அடுத்தவளை பத்தி தப்பா பேசினா அவிய இன்னும் 4 பேர்த்த போய் பேசல செய்வாவ. இப்படி கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கி என்னத்தை பிரயோஜனம்? கடவுள் எப்படியத்தையும் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஆமா மறுபடி, நீ சொல்லது சரிதான். நானும் அறிவு கட்டத்தனமா பேசிவிட்டேனே. இப்ப என்ன செய்ய? பேசுனது அத்தை, அதை நம்ம மாத்த முடியாதுல்ல. கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே இப்படிப்பட்ட பாவம் எதுவும் செய்யாம இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, காப்பியை குடிங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன்.